பகை முடித்து மாந்தர் தம் பயம் தீர்ப்பேன், சுபம் சேர்ப்பேன். அதுவரை அருளுண்டு, தடையாக நிற்காதே. என் தாயே, உன் வழி தொடர்வேன் தாயே. நான் சார் சார் மேடம் மேடம் வணக்கம் மேடம். ஆபீஸ் பையன் கூட்டு வந்திருக்கேன் மேடம். இந்த பையன் தான். எந்த வேலை சொன்னாலும் செய்வேன் மேடம். கடைக்கு போக சொன்னா குடுகுடுன்னு ஓடிட்டு சீக்கிரம் வந்துடுவோம் மேடம். பையன் சுறுசுறுப்பான பையன் மேடம். டேய் தம்பி, நல்லா வேலை செய்யணும், வீட்டை சுத்தமா வச்சிருக்கணும், வீட்டுக்கு மாப் போடணும், மேடம் என்ன சொன்னாலும் கேட்கணும். சரி சார். ஓகேவா? சரி நான் சார். வரேன். சரி சார். மேடம் நான் வரேன் மேடம். நாளைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் எனக்கு லீவ் கொடுங்க மேடம். நாளைக்கு நான் திரும்ப வேலைக்கு வந்துடுவேன் மேடம். ஏன் ஏன் நாளைக்கு எனக்கு ஹாப்பி பர்த்டே மேடம். நாளைக்கு எனக்கு 10 வயசு ஆக போதா. காலையிலேயே அம்மா கோயிலுக்கு கூட்டு போறேன்னு சொன்னாங்க மேடம். பேர் என்ன? ஆனந்த். ஆனந்த் பூபதி. ராஜாதிராஜ ராஜ கம்பீர ராஜ மார்த்தாண்ட ராஜ குலோத்துங்க மாதர் குல பேரரசி மங்கையர் குல மாதரசி ராணி மங்களேஸ்வரி பராக் பராக் பராக்.
சரோஜினிக்கு என்ன நடக்குது சாமி? இந்த காத்தால் ஒரு பேர் கேட்டதுலேருந்து, இந்த ஊருக்குள்ள வந்ததுலேருந்து எங்க சரோஜினியோட நடவடிக்கை மர்மமாவே இருக்கு சாமி. எங்க சரோஜினிக்கு என்ன நடக்குது சாமி? காதம்பரி யாரு சாமி? யாரு சாமி அந்த காதம்பரி? யாரு சாமி அந்த காதம்பரி? காதம்பரி யாரு சாமி? காதம்பரி மரணமென்ற ஜனனம், ஜனனம் கண்ட தெய்வீகம், தெய்வீகம் கொண்ட மானிடம். புரியல சாமி, புரியலையே. காதம்பரி இறந்தும் இரவாத ஜனனம். காதம்பரி வணக்கத்துக்குரிய மானிட பிறவி அல்ல, வணங்குதலுக்குரிய தெய்வ பிறவி. ஓம் நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய த்ரியம்பகாய புராந்தகாய த்ரிகாலாக்னிகாலாய காலாக்னி ருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய. சரோ, நமக்கு இந்த ஊரே வேணாம் சரோ. நமக்கு எது போயிடலாம் சரோ. நீ படுற அவஸ்தை என்னால பார்க்க முடியல சரோ. நமக்கு எது போயிடலாம் சரோ. உங்க அப்பா உன் மேல உயிரையே வச்சிருக்காரு சரோ. உங்க அம்மா உயிரையே வச்சிருக்காங்க. நம்ம இங்கேருந்து போயிடலாம் சரோ. உன் பேரு சரோஜினி, காதம்பரி இல்ல சரோ, காதம்பரி இல்ல. கடவுள்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் ரொம்ப பெருசு முருகேஷா. அந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஜென்மம் பத்தாது. எல்லா கேள்விகளுக்கும் பதில் தெரிஞ்சிட்டா வாழ்க்கை நிம்மதியா இருக்காது. முருகேஷ், ஆத்மாவை தாங்கி இருக்கிற உடலுக்கு மரணம் நிச்சயம். ஆத்மாவுக்கு பயணம் நிரந்தரம். இந்த ஆத்மாவோட பயணம் இந்த ஜென்மத்தில் ஆரம்பிக்கல முருகேஷ். இந்த ஆத்மா 200 வருஷமா பயணம் செஞ்சுட்டு இருக்கு. 200 வருஷ அனுபவங்களையும் சம்பவங்களையும் மனிதர்களையும் தாங்கி பயணம் செஞ்சுட்டு இருக்கு. அந்த சம்பவங்களுடைய பாரம் அபாரமானது. இந்த ஆத்மா அந்த சம்பவங்களுக்குள்ளேயும் அந்த மனிதர்களுக்குள்ளேயும் தான் இருக்குமே தவிர வெளியே வராது. இந்த ஆத்மாவோட பேரு காதம்பரி. சரோஜினி அல்ல. இந்த ஆத்மா மேல நீங்க வச்ச பாசத்துக்கு இந்த ஆத்மா மேல நீங்க வச்ச பாசத்துக்கு நன்றி. போ முருகேஷா, நீ இங்க இருந்து போயிடு.
வணக்கம் சாமி. சாமி, யார் சாமி அந்த பொண்ணு? கர்வம் கொண்ட சிறுமதியோரின் பகையளிக்க பூர்வத்தில் வீறு கொண்டு சுடுசொல்லுரைத்த உமை வடிவம். மாந்தர் உவப்ப கூடாரை வென்று பகையளித்து சாந்த வதனமாகி வரமளித்தவள். தாயே, காதம்பரி தாயே, களம் தயாராகிவிட்டது. ஜெயிப்பது தர்மமா அதர்மமா என்பதே கேள்வி. சாமி, காத்தாள்புரத்தில் இனி என்ன நடக்க போகுது சாமி? ஜோதியில் கலந்து திருச்சாம்பல் கோலங்கண்டாள். ஆதிபகவனின் அருள் பெற்று புதுப்பிறவி எடுக்க கண்டாள். சாதிவரி பிடித்தோரை வினை தீர்க்கவும் வழிகண்டாள். ஆதி இவள் எடுத்த சபதம் நிறைவு செய்ய முடிவு கண்டாள். வான் உலகில் விண்மீனாய் குளிரும் ஒரு நட்சத்திரம் உலகம் இறங்கி பிறந்த மண்ணை நெருங்கி பூர்வ பிறவியில் பூர்த்தி பெறாத காதல் சங்கமம் ஆர்வமுடன் காத்திருக்கும் குலவிளக்கால் நிறைவு பெறும். வருகவே துர்வ நட்சத்திரம். சாமி, யார் அந்த நட்சத்திரம்? दुर्गानि विश्वानावेव सिन्धुं दुरितात्यग्निः तामग्निवर्णां तपसा ज्वलन्तीं भैरोचनीं कर्मफलेषु जुष्टाम् दुर्गां देवीगुं शरणमहं प्रपद्ये सुतरसि तरसे नमः अग्ने त्वं पारयानव्यो अस्मान् स्वस्तिभिरति दुर्गानि विश्वा पृथ्वी बहुला न उर्वी भवातोकायतनयाय शम्योः विश्वानि नो दुर्गः जातवेदः सिन्धुन्न नावादुरिदातिवर्षि अग्ने अत्रिवन्मनसा गृहाणोऽस्माकं बोध्यविदातनूनाः पृतनाचितगुं सहमानमुग्रमग्निगुं भुवेम परमात् सदस्तात् सनः पश्यदति दुर्गानि विश्वा. எனக்குள்ள இருக்கிற நீ எனக்கு வேண்டாம். போயிடு. நான் தான் நீ. நான் தான் நீ ஜென்மத்தை வந்திருக்கேன். குழந்தைகளை பார்த்தா ரசிக்கிறவனா, ஆனா அதே குழந்தையோட மரண போராட்டத்தை பார்த்து ரசிக்க வைக்கிறியே, இது கொடுமையானது இல்லையா? விதியா? 10 வயசு குழந்தைங்களோட உயிர் எடுக்கிறதுக்கு பேரு விதியா? ஓ, விதிக்கு வயசு இருக்கா? 10 வயசுல மரணத்தை நான் கொடுக்கலன்னா 20 வயசுல அவன் மத்தவங்களுக்கு மரணம் பயந்து தருவான். அது அந்த வம்சத்தோட புத்தி. இவன் ஏன் தான் பிறந்தானே? அப்பாவி ஜனங்க வருத்தப்படக்கூடாது.
அவங்களோட விதிய அந்த பிரம்மதேவன் கிட்ட இருந்து பறிச்சு ஆயுள சுருக்கி பெத்தவங்களுக்கு தண்டனை கொடுக்கற. அதுதான் பாவத்துக்கான தண்டனை. உயிரை எடுக்கிற ஒன்ன எப்படி தெய்வ சக்தின்னு சொல்றது? என்னை நம்புறவங்களுக்கெல்லாம் நான் தெய்வமா இருக்க மாட்டேன். என்னை நம்புறவங்கள நல்லவங்களுக்கு மட்டும்தான் நான் தெய்வம். நம்பிக்கையோட பயபக்தியோட பாத யாத்திரை போற ஒரு பக்தன் போற வழியில செத்துட்டா அது தெய்வ கூட்டமா? இந்த பூமியை நான் பிறந்த இந்த மண்ணை சுத்தப்படுத்திட்டு இருக்கேன். அதுல சில விஷ ஜந்துக்களை அழிக்கிறேன். அதுக்கு வேற உயிர் பலி இல்ல, சுத்திகரிப்பு. இதுக்கு மேலையும் உயிர் பறிப்பு தொடரணுமா? தப்பு செஞ்சா மரணம் நிச்சயம் இருந்தா மரணம் நிச்சயம் தெரிஞ்சும் தவறு தொடர்ந்தா தண்டனை நிச்சயம். உயிரை எடுப்ப, உயிரை நீ எடுப்ப. செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு. அது வரைக்கும் நான் உனக்குள்ள இருந்தே ஆகணும். எனக்கே கெட்டவளா தெரியுறா? நாளைக்கு எனக்கே நல்லவளா அறிமுகமாவ. மனதிலும் செயலிலும் வாக்கிலும் நோக்கிலும் அனைத்துமாய் நின்றருளும் தாயே, நிந்தனை செய்து நிர்மூலம் செய்தோரை நிந்தனையுடனே நிலைத்திட செய்திட வந்தாய். போற்றுதலுக்குரியதே நின் சிந்தனை, உண்மையாக்கியதே நின் சிந்தனை. அல்லலை ஓட்டும் நின் சிந்தனை அச்சத்தை ஊட்டியது ஏன் தாயே? ஈறுகொண்டு ஊர் செய்தாய், எமக்கு ஆறுதலை யார் தருவாய்? சாந்தி கொள், என்னை ஏந்தி கொள். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஏன்பா மாற்றுத்திறனாளி, இங்க வாப்பா. அட, கண்ணு மட்டும் தான் தெரியாதா இல்ல காதும் கேட்காதா? கொஞ்சம் வாப்பா. அப்படிதான். வா 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 வா, அப்படியே வா. வா 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 வா, அப்படிதான். வா, நெருங்கிட்ட வா. வா 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 வா. ஸ்டாப். ஏங்க, ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் டிராவல்ஸ் பங்களா இதானே? ஆமா, உள்ள யார் இருக்காங்க? தெய்வம். என்னது தெய்வமா? ஏயா, இப்பெல்லாம் டிராவல்ஸ் பங்களாவிலேயே தெய்வம் ரூம் போட்டு தங்குதா? எந்த குரூப் நீ? ஓ, பட்டையா? கடவுளுங்கிற வார்த்தைக்கு மொத்தம் 4 எழுத்துதான். ஆனா அதை வச்சுக்கிட்டு நீங்க அடிக்கிற கூத்து இருக்குதே. பட்டைய போட்டுக்கிறீங்க, குல்லாவை போட்டுக்கிறீங்க, சிலுவையை தொங்க விட்டுக்கிறீங்க. ஏயா, உங்க அழும்புக்கு ஒரு அளவே இல்லையா? நாத்திகம் பழகு தம்பி, புத்தி தெளியும். விஞ்ஞானத்துடைய வளர்ச்சிக்கு அடிப்படையே ஆத்திகம்தான். திடீர்னு நாத்திகம் உரிமை கொண்டாடுறது. இந்த பிரபஞ்சத்துடைய அளவு என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வெளிச்சத்துடைய வேகத்துல
5000 வருஷம் பயணம் செய்யணும்னு ஓ விஞ்ஞானம் சொல்றது. பிரபஞ்சங்கள் எத்தனை வருஷம்னு தெரிஞ்சுக்கணும்னா 4 திசைகள்லயும் 5 லட்சம் வருஷம் பயணம் செய்யணும்னு ஓ விஞ்ஞானம் சொல்றது. அண்ட சராச்சரத்துடைய எல்லையை தெரிஞ்சுக்கணும்னா 5 கோடி வருஷம் தாண்டி போனாலும் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு ஓ விஞ்ஞானம் அழுத்தம் திருத்தமா சொல்றது. கடவுள்ங்கிற வார்த்தை 4 எழுத்து தான். அந்த 4 எழுத்துக்குள்ளதான் அண்ட சராச்சரமும் அடங்கியிருக்கு. அதை படைச்ச பரமாத்மாவை புரிஞ்சுக்கணும்னா 300 கிராம் மூளை பத்தாது. ஆத்திகத்தை முறையா தெரிஞ்சுக்கோ, புத்தி வளரும். நான் யாருன்னு தெரிஞ்சதுன்னா நீ இப்படி பேச மாட்ட. தெரியும். மயூராதி ரூடம் மகா வாக்கிய கூடம் மனோகாரி தேகம் மகச்சித்த கேகம் மகி தேவ தேவம் மகாவேத பாவம் மகாதேவ பாலம் பஜேலோக பாலம். இறப்பாய் உண்டமாய் கரைவாய், உண்டமாய் கரைவாய், உண்டமாய் கரைவாய், உண்டமாய் கரைவாய். சொல்லுங்க மேடம். எங்க இருக்கீங்க? காத்தால்புரத்துல இருக்க மேடம். காத்தால்புரமா? அந்த ஊருக்கு எப்போ போனீங்க? கௌதம் காத்தால்புரத்துக்கு தான் வந்திருக்காரு. வாட்? எப்படி அவனை அவ்வளவு தூரம் போக விட்டீங்க? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டா ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி பாத்துக்கிட்டு இருந்தாலும் நான் கொஞ்சம் அசந்த நேரமா பார்த்து அப்ஸ்காண்ட் ஆயிட்டார் மேடம். தப்பு மோகன். உங்க டியூட்டில நீங்க கேர்லெஸ் ஆகி இருந்தது ரொம்ப தப்பு. சாரி மேடம். ஆனா கௌதம 4 சவுத்துக்குள்ள வச்சு அடைச்சிருந்தாலும் அந்த சோத்தை உடைச்சுக்கிட்டாவது வெளியே போயிட்டு இருப்பாரு மேடம். இப்ப எதுக்காக அவன் காத்தால்புரம் போயிருக்கான்? அதான் மேடம் ஏற்கனவே சொன்னனே, அந்த பொண்ணை பார்க்க தான் வந்திருக்காரு மேடம். ஆரம்பிச்சிட்டானா? ஏன் இவன் இவ்வளவு மட்டமா நடந்துக்கிறான்? இது வரைக்கும் உங்க மகன் பொண்ணுங்களோட பழகுன விதம் வேற, இப்ப வந்திருக்கிற பொண்ணுங்களோட பழகுற விதமே வேற மேடம். கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க மோகன். அந்த பொண்ணை உங்க பையன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு மேடம். என்ன சொல்றீங்க? ஆமா மேடம். எனக்கு ஒண்ணும் புரியல. இது ஏதோ பொண்ணுங்க கூட 2-3 நாளா பழகிட்டு கழட்டி விடுற மாதிரி தெரியல மேடம். இந்த காதல் ஏதோ கல்யாணத்துல போய் முடியும்னு நினைக்கிறேன் மேடம். அந்த பொண்ணை பத்தி ஏதாவது விசாரிச்சிட்டேன் மேடம். விவரமா சொல்லுங்க மேடம். அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே வேற ஒருத்தவனோட நிச்சயம் ஆயிடுச்சு மேடம். What nonsense? உண்மையதான் மேடம் சொல்றேன். இன்னொருத்தருக்கு நிச்சயமான பொண்ணு இப்ப இவன் கூட பழகுறான்னா அப்ப அவளோட கேரக்டர் சரியில்லைன்னு தானே அர்த்தம். நான் என்ன செய்ய முடியும் மேடம்? காத்தாள்புரத்துல இருந்து உடனே கௌதம கூட்டிட்டு வாங்க. அந்த பொண்ணு அவன் பாக்குறது இதுவே கடைசி தடவையா இருக்கணும். அந்த பொண்ண இன்னும் கௌதம் சந்திக்கல மேடம். அவன் சந்திக்கவே கூடாது. சந்திக்க விடாதபடி நான் ட்ரை பண்றேன்.
நல்லா இருக்கீங்களா சார்? என்னை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த மாதிரியே தெரியுது. நீங்களா வருவீங்கன்னு எதிர்பார்த்தவ தானே சார்? இந்த காலத்து பொண்ணுங்களை என்னால புரிஞ்சிக்கவே முடியல. அந்த காலத்திலேயே உட்காந்துட்டு இருந்தா இந்த காலத்தை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் சார். நிச்சயதார்த்தம் ஒருத்தவனோட, கல்யாணம் இன்னொருத்தவனோட. அதுதான் விதினா ஏத்துக்கிட்டு போயிடலாமே சார். கௌதம் கார்த்திக் பிரபு பெரிய இடத்து பையன் தெரியுமே. பார்த்த உடனே வர்றதுக்கு பேரு காதலா? தேடல். எனக்கு சொந்தமானவரை நான் தேடி வந்திருக்கேன். சொந்தம் கொண்டாடாம நான் விட மாட்டேன். பொண்ணுன்னு பாக்குறேன். நான் பொண்ணுன்னு இப்பதான் தெரியுதா? உன்னை பத்தி கௌதமோட அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னு வெய்ய. இன்னும் தெரியாதா? முதல்ல அவங்க கிட்ட போய் என்ன பத்தி சொல்லுங்க சார். பார்த்தேன்னு சொல்லுங்க. கல்யாணம்னு பண்ணா உங்க பையனை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னதா சொல்றீங்க. செத்துருவடி. ஐயா வளர்ந்தவரே, மரணம் முடிவில்ல, தொடக்கம். அடிச்சேன்னு வெய்ய. தொட்டு போறேன். வர வேண்டியவங்க வந்தா தானா அடங்கிடுவேன். முதல்ல வர சொல்லு. அடங்கிறது யாருன்னு அப்புறம் பாப்போம். வரணும். நான் தேடி வர மாதிரி வெச்சுக்காத. சிக்னல் கூட இல்ல. தம்பி, என்னையா ஊர் இது? தெய்வம் வாழற ஊர் தம்பி. அடப்பாய, மனுஷன் ஒவ்வொருத்தனும் மரண பீதியில இருந்துகிட்டு இருக்கா. தெய்வம் வாழ்ற ஊருங்கிற. எங்க சரோஜினி இந்த ஊருக்குள்ள வந்ததுல இருந்து அவ வாழ்க்கையை நாசமாகிக்கிட்டு இருக்கியா. சரோஜினியா இல்லைங்கிறா. என் வேலை வச்சு பாசத்துக்கெல்லாம் நன்றி, போ நல்லாரு போன்னு அனுப்புறா. காதமரி காதமரிகிற. யார் அந்த காதமரினே தெரியல. காதம்பரி புண்ணியாத்மா தம்பி. அட போயா. தம்பி சரியா பாருங்க, அது பாம்பா இருக்காது, ஏதாவது குச்சியா இருக்கும். எஸ்ங்க, ரைட்டுங்க, குச்சிதாங்க. ஏயா, உங்க ஊர்ல ஒருத்தனுக்கு கூட நடக்க தெரியாதா? ஹாய் 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 ஹாய். இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. அடவாயா, ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழகுறீங்க. ஐ லைக் யூ. நடக்க தெரியுதான்னு. அடவாயா. ஸ்லிப் ஆஃப் மை லெக். ஹாய் ஹாய், ஹவ் ஆர் யூ? இருக்கட்டும் இருக்கட்டும், ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழகுறீங்க. ஹாய், வணக்கம். ரொம்ப வித்தியாசமா பழகுறீங்க. ஆமா, இந்த ஊரு தமிழ்நாட்டுக்குள்ள தானே இருக்குது? ஆமா, ஏன் தம்பி? இல்ல, யார கேட்டாலும் அடிக்கிற மாதிரியே பாக்குறாங்க சார். ரோடே இல்ல சார், அதான் கேட்டேன். அப்புறம் என்ன தம்பி, எப்படி இருக்கீங்க? சரோஜினி எப்படி இருக்காங்க? எட்ரா கையா, எட்ரா கையா.
யாரா நீ? என்ன தம்பி என்ன தெரியலையா? ஏய், பெரிய கமலஹாசன் பார்த்த உடனே தலைவான் காலில் விழுறதுக்கு. யாரா நீ? ஸ்டில் போட்டோகிராஃபர். சரோஜினி நிச்சயதார்த்தத்துல நிறைய ஸ்டில்ஸ்லாம் எடுத்தனே. ஞாபகம் இல்லையா? போட்டோகிராஃபரா? அதுக்கு என்ன இப்போ? அதான் இப்போ சரோஜினி ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் தானே வேலை செய்றாங்க. ஆமா, இப்போ அதுக்கு என்ன வேணும்? அவங்க தான் வேணும். செருப்போடு அட என்ன சார் நீங்க எது சொன்னாலும் தப்பாவே புரிஞ்சுக்கிறீங்க. சரோஜினி ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க. நான் ஒரு ஸ்டில் போட்டோகிராஃபர். அவங்களோட சேர்ந்து ஸ்டில்ஸ்லாம் எடுக்கணும்னு நினைக்கிறேன். பெர்மிஷன் கூட வாங்கிட்டேன் சார். யார்கிட்ட? டிபார்ட்மெண்ட்ல இருந்து தான் சார். நீங்க வாங்க சார், ரொம்ப கோமா பேச நம்ம பேசிட்டே போலாம் சார். என்னையா நடக்குதுங்க சார்? இப்போ நீங்க ரொம்ப கோவமா இருக்கீங்க. சரோஜினியை நேர்ல பார்த்து மீட் பண்ணிட்டேன்னு வச்சிங்களேன், எல்லாம் கிளியர் ஆயிடும். போ போ போடா. ரைட்டு விடு சார். நீங்க வாங்க சார், நம்ம போலாம் சார். சரோஜினி என்னை பத்தி ஏதாவது விசாரிச்சாங்களா சார்? இல்லையா சார்? சரோஜினி பாப்பா ரொம்ப ஃப்ரெண்ட்லி பீப்புளா இருக்கீங்க சார். நடுக்காட்டுக்குள்ள வீடா சார்? வெரி நைஸ் சார். சார் முதல்ல கையை எடு தம்பி. ஆமா, உனக்கு என்ன வேணும்? அதான் சொன்னனே சார், சரோஜினி. சரோஜினி இங்கதான் தங்கி இருக்காங்க. பார்த்துட்டு போயிடு. சரோஜினி, சரோஜினி. கௌதம், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஆளை மயக்கிறது எப்படின்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கு. வான்னு சொல்றல்ல. இப்ப வந்துடுறேன்.
அம்மா கூப்பிட்டு சொன்னாங்களா? ஆமா, போலாம் வா. நான் வரதுக்கு இன்னும் 2-3 நாள் ஆகும் சார். கௌதம், உங்க அம்மாவை பத்தி உனக்கு நல்லா தெரியும். தெரியும் சார். என் வாழ்க்கையை எனக்கு பார்த்துக்க தெரியும். உன் வாழ்க்கையை உன்னால பார்த்துக்க தெரியாதுன்னு தான் என்ன உனக்கு பாடி கார்ட் அப்பாயிண்ட் பண்ணி. போதும் சார், போதும். இது வரைக்கும் நீங்க பண்ணது எல்லாமே போதும். இனிமே நாங்க பார்த்துக்கிறோம். ஓகே? ஹேய், அது ஏற்கனவே நிச்சயான பொண்ணியா? நிச்சயதார்த்தம் அந்த பொண்ணோட விருப்பம் இல்லாம நடந்திருக்கலாம்ல. கௌதம், ஏற்கனவே உங்க அம்மா கிட்ட இந்த பொண்ணை பத்தி சொல்லிட்டேன். ஓ, நடந்தா போச்சே. இனிமே எந்த பிரச்சனையும் இல்லையே. அவங்க இந்த கல்யாணத்துக்கு ஜென்மத்துக்கும் ஒத்துக்க மாட்டாங்க கௌதம். அம்மாக்கு எதுக்கு சார் அவளை பிடிச்சிருக்கணும்? எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கணும், அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கணும். அம்மாக்கு பிடிக்கணும்னு அவசியம் இல்லையே. நான் தானே வாழ போறேன். கௌதம், வா போலாம். கௌதம், எனக்கு என்ன 10 வயசா சார்? 26 வயசா? எது சரி எது தப்புன்னு முடிவெடுக்க எனக்கு தெரியாதா? கௌதம், போதும் சார். வாழ்க்கையிலே முதல் முறையா ஒரு கரெக்டான டிசிஷன் எடுத்திருக்கேன். முடிவு தெரியற வரைக்கும் நான் வரமாட்டேன். அதை தடுத்தா? என்ன தடுக்க நீங்க யாரு சார்? என்ன தடுக்க நீங்க யாரு? என்னோட அப்பாவா? இல்ல இல்ல, போயிட்டே இருங்க. வர்றவங்க வந்தா எல்லாம் சரியாயிடும்.